என் அன்பு பிள்ளையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன். எனது பிள்ளைகளின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசிர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ, அதேபோல் இந்த சாயி என் பிள்ளைகளுக்கு எது தேவையோ, எது நன்மையோ அதை பார்த்து பார்த்து நான் செய்வேன். நான் இருக்க எதற்கும் பயப்பட வேண்டாம் குழந்தையே, கவலை வேண்டாம். என்னையே முழுமையாக நம்பு. நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்வோடு அனுபவிப்பார். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றேன். காத்திரு. உன் பிரச்சனைகள் எல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகின்றேன். கலங்காதே தங்கமே. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. என் ஆசிர்வாதம் என்று உனக்குண்டு குழந்தையே. எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையாகட்டும், தாங்க முடியாத வேதனையாகட்டும், உன்னுடன் மாதா, பிதா, குரு, தெய்வமாக உன் மனதினுள் சாயி அரியாசனமிட்டு வீற்றிருக்கின்றேன். என்னை மனதார சரணடை. உன் மனதில் சாந்தி நிலவட்டும். நம்பிக்கையையும் பொறுமையையும் உனது அணிகலனாக அணிந்திரு. நல்லதே நடக்கும் குழந்தையே. நல்லதை மட்டுமே நினை. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். உன்னை இருள் சூழ்வதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. என் ஒளி எப்போதும் உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் இருக்கும். என் மீது பக்தி உள்ளோர்க்கு குறை ஏதும் உண்டோ? அவர் மனதால் என்ன வேண்டுமென்று விருப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதும் இல்லாமலேயே வந்து சேரும். யாரை நான் அரவணைக்கின்றேனோ அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதோ தீவில் இருந்தாலும் சரி, சர்வ நிச்சயமாக நான் அவர் அருகில் இரவும் பகலும் இருப்பேன். என் குழந்தைகள் எங்கே சென்றாலும், எவ்விடத்தில் இருந்தாலும் நான் அவர்களுக்கு முன்னரே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் அவர்களுக்கு நான் தரிசனம் அளிப்பேன். எனக்கு வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ கஷ்டங்கள், வேதனைகள் சாயப்பாவிடம் சொல்லியும் தீர்க்க முடியாமல் விட்டுவிட்டார் என்று எண்ணி விடாதே. என் குழந்தைக்கு எப்போதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வரவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் கைவிடாதே. வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான். கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கி விடுவதில்லை. கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படித்தான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம். ஆனால் இந்த குருவாகிய சாகியின் பார்வை உன்மேல் விழுந்தால் உனக்கானது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். உன் விதியையே நான் மாற்றியமைப்பேன் குழந்தையே. உரிமை இருப்பதாக எண்ணி பேசி வருந்துவதை விட உன் எல்லை அறிந்து தொலைவில் இருப்பதே நல்லது குழந்தையே. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி நல்லவனாக நடிப்பதை காட்டிலும் உள்ளிருப்பதை அப்படியே பிரதிபலித்து கெட்டவனாகவே வாழ்ந்துவிடலாம் குழந்தையே. பொய் பேசும் திறமையை வைத்துக்கொண்டு பலருடைய வாழ்க்கையை எளிதில் நாசம் செய்கின்றார்கள் சில மோசமான மனிதர்கள். இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தா. அவமானப்பட்ட பின் கற்றுக்கொண்ட எதுவும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை. யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். கூடிய விரைவில் உன்னை ஷீரடிக்கு நான் அழைப்பேன். என் பக்தன் எங்கு இருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை மறந்து விடாதே. கலங்காதே தங்கமே. உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வர அனுமதிக்க மாட்டேன். உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை. நீ நன்றாக இருப்பாய்.
வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. அதனால்தான் சில வார்த்தைகள் அழுகையையும், சில வார்த்தைகள் ஆறுதலையும், சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும் தருகின்றன. ஒழுக்கமும் உண்மையும் பெண்ணுக்கு அழகு, நம்பிக்கையும் நாணயமும் ஆணுக்கு அழகு. மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை அடைவதை விட உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வாழ பழகு குழந்தையே. அதுதான் உனக்கு நல்லது. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை. ஆனால் இதையே வாடிக்கையாக்கி விட்டால் உனக்கும் உணர்வுகள் இருப்பதையே மறந்து விடுவார்கள். இதுவே மனிதர்களின் இயல்பு. உன் வீட்டில் உப்பு இல்லை என்றால் கடையில் வாங்க பணவசதி இல்லாவிட்டால் உப்பில்லாமல் சாப்பிட கற்றுக்கொள். அடுத்த வீட்டில் கடனை மட்டும் கேட்காதே. மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகின்றதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவுகள். அன்பு குழந்தையே, உன் குணத்தை அறிந்தவர்களுக்கு உன் குறைகள் பெரிதாய் தெரியாது. உன் குறைகளை மட்டுமே ஆர்வமாய் ஆராய்ந்து அறிந்தவர்களுக்கு உன் குணமும் புரியாது, நிறைகளும் தெரியாது. தேவையில்லாத 3 செயல்கள்: கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை நீயே இழப்பது. இது 3மே தேவையில்லாத செயல்கள் தங்கமே. ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வைக்கும். அளவோடு இரு, அதுதான் உனக்கு நல்லது. பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் தவறான புரிதல்களா உன்னை பலவீனப்படுத்தியே செல்கின்றது. வார்த்தையாலும் சரி, செய்கையாலும் சரி. மருந்தால் கூட குணப்படுத்த முடியாத சில காயங்கள் மறந்தால் குணமாகும். நீ நினைப்பது போலவே உன்னோடு பழகும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்காதே. இங்கு அவர்களுக்கு ஒரு குணமும் கொள்கையும் உண்டு. சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே. எதையும் புரிந்து கொண்டால் தான் தெளிவாகும். அன்பும் சரி, கோபமும் சரி, பிரச்சனையும் சரி, புரியாத வரை அனைத்துமே புதிர்தான். தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள். யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை குழந்தையே. சிரிப்பதற்கு கற்றுக்கொள். நான் உனக்கு துணையிருப்பேன். உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது என்றால் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம். அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடும். அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும். இதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பது ஆடம்பர வாழ்க்கை. இதுவே போதும் என்று மனம் நினைப்பது ஆனந்த வாழ்க்கை. நீ எந்த வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என்று நீயே முடிவு செய்து கொள் குழந்தையே. நீ யாருக்கு அதிகம் உதவினாயோ அவர்களிடம் சற்று கவனமாகவே இரு. அவர்கள்தான் முதலில் உனக்கு எதிரியாவார்கள். செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் நான் இப்படித்தான் என்று கர்வம் கொள்வதில் தவறேதும் இல்லை குழந்தையே. அதிகம் கோபம் கொள்பவர்களை நம்பி எதில் வேண்டுமானாலும் இறங்கலாம். ஏனெனில் அவர்களிடம் ஒரு துளி துரோகமும் இருக்காது என்பதனால். என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைகளுக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் பெயரில் உன்னையே நீ வருத்திக் கொள்வது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்கின்றது குழந்தையே. ஏன் நீ உன்னையே வருத்திக் கொள்கின்றா? என்னை வணங்குபவர்கள் முழு மனதுடன் என்னை ஒரு நிமிடம் நினைத்தாலே போதுமே. உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பேனே. எதற்காக இந்த விரதம்? நீ உணவு உண்ணாமல் இருப்பது எனக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கின்றது குழந்தையே. முதலில் போய் சாப்பிடு. அப்பொழுது தான் என் மனம் சாந்தி அடையும். குறை சொன்னவர்கள் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார். நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம்? நிம்மதியை இழக்காதே. நான் நடத்துவேன். உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன். அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு. உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல, உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன. நீ ஒரு கருவி. தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார். உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் குழந்தையே. இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். இரும்பை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும். அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது. கண் பார்வை கற்றவன் குருடன் அல்ல. தன் குற்றம் குறையை உணராமல்
எவன் இருக்கின்றானோ அவனே உண்மையான குருடன். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரமானதல்ல குழந்தையே. அனைத்தும் ஒரு நாள் மாறும். நான் மாற்றி காட்டுவேன். கவலையின்றி இரு. நீ உள்ளே அழுகின்றாய் என்று தெரியும். உன் கண்ணீர் என்னை வந்தடைகிறது. நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன். கலங்காதே. நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ நிம்மதியை இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறக்கலாம், தெய்வம் ஒருபோதும் மறப்பதில்லை. என் மீது முழு நம்பிக்கையை வை. சீக்கிரத்தில் உனது குறிக்கோளை எய்துவா. சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம். அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே. உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடனே நான் இருப்பேன். என் உள்ளத்தில் இருக்கும் எனது அருமை குழந்தையே, என் உபதேசத்தை வாசித்து கடைபிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும். என் ஆசிகள் உனக்கு எப்போதுமே உண்டு தங்கமே. நீ என்னை தாயா தந்தையா நண்பனா நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும். வருந்தாதே. நான் உன் நிழலாக துணை இருக்கின்றேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. மனம் நரகத்தை சொர்க்கமாக்கும், சொர்க்கத்தை நரகமாக்கும். எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும். பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது. கவலைப்படாதே. யார் உன்னை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி கலங்காதே. பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்து வா. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். பாபா என்று நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் அனைத்து வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தருவேன். மன நிம்மதியுடன் இரு. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. ஒரு பொற்காலம் உனக்காக காத்திருக்கின்றது குழந்தையே. அது உன்னை சேரும் காலம் தொலைவில் இல்லை. சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன். கண்டும் காணாமல் போகாதே. உனக்காக கால் கடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் தங்கமே. இதை சற்று கேள். இன்றைய விடியல் உனக்கானது. உன் ரணவலியை நான் அறிவேன் குழந்தையே. உன் நெடுநாள் ஆசை நிறைவேறப் போகின்றது. கலங்காதே. உன் வலியும் அவமானமும் என்றும் வீணாகாது. வாழ்வில் உனக்கான வெற்றி நிச்சயம். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் தங்கமே. உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நிம்மதியாயிரு. உன் வாழ்வில் நான் வெளிச்சத்தை ஏற்றுவேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது. உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கின்றது. நம்பிக்கையுடன் இரு. இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய். ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு நகர்த்தி வருகின்றாய். என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் தங்கமே. கலங்காதே. உன் கரம் பற்றி விட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கரை சேரும் காலம் வந்துவிட்டது குழந்தையே. உன்னை தாங்க நான் இருக்கின்றேன். அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என்று நான் உனக்கு உறுதி செய்கின்றேன். உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றத்தை நிகழ்த்தப் போகின்றேன். நீ நிச்சயம் முன்னேறுவா. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை நான் ஒளிர செய்வேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இந்த சாகி கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சீக்கிரத்தில் கண்ணீர் துடைப்பேன். வேதனைகளுக்கு முடிவு தருவேன். மிக பொறுமையுடன் காத்திருந்தா இனி சகல சௌபாகியமும் உன்னை வந்து சேரும். எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றா? உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது ஏன் தங்கமே? நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேனே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாகும் காலமாக மாற்றிவிட்டேன். இனிமேல் வெற்றித்தான் உனக்கு. காத்திரு, பொறுத்திரு. உன் ஆத்திரத்தினாலும்
பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக் கூடாது. என்னை முழு இதயத்தோடு நம்பு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் நாமம் ஒன்றே போதும் உன் வாழ்க்கை என்னும் தெய்வீகமான படகில் பயணம் செய்ய. என் நாமமே உனக்கு தோணியாக, அதுவே உன்னை முக்தி என்னும் முழுமையான மோட்சத்தில் கரை சேர்த்துவிடும். உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். உனக்குள் நானிருந்து செயல்படுவேன். உன்னை விட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்துக் கொண்டே இருக்கப் போகின்றார். அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்ப இன்னொரு உறவை தேடாதே. அது நிலைக்காது. உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றால் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார். உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாகி உன்னை விட்டு நீங்கும். நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவார். என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் தங்கமே. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன். நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.